பாடல்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 சுரங்களுக்குள்ள அத்தனை பாடல்களையும் பாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பாடல்களும் எல்லா சங்கீத வித்வான்களும் சொல்லுவாங்க. அதே போல் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய கட்சிகளாக இருக்கட்டும், பாக்கி இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், யார் எந்த ரூபத்தில் எப்படி நீங்கள் மறு வச்சுட்டு வந்தாலுமே உங்களுக்கு 6 சீட்டுக்கு மேலே கிடையாது, 6க்குள்ளே அடைக்கலாம் அப்படிங்கிற அந்த வித்தையை இந்த திராவிட கட்சிகள்கிட்ட தான் நம்ம கற்றுக்க முடியும். அதையும் இன்னைக்கு காலம் தந்த ஒரு அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்தாமல் அவர்கள்ட்ட நம்மளுடைய பேரத்தை எப்படி காங்கிரஸ் இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறதோ அது போல் நம்ம கேட்டு பெறாமல் அவர்கள் கொடுத்ததை அப்படியே நம்ம வாங்கிக்கிட்டு எல்லாம் பல்ல இழிச்சிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்களா, இது அடிமைத்தனத்தின் இது உச்சம். இதில் சென்ற முறையாவது மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 சீட்டு கொடுத்தாங்க. அந்த 2 சீட்டை திரும்ப அப்படியே கொடுத்துருக்காங்க. புதியதாக வந்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ, அதாவது வீரவசனம், போர்வால் எல்லாம் அந்த காலத்தில் மனிதநேய மக்கள் கட்சியும் லீக்கையும் பற்றி பேசின எஸ்டிபிஐ கட்சி, அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டோட அவங்களே அடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது நாகப்பட்டினம் தொகுதியில் ஜெயிச்ச சமீமுன் அன்சாரி அவர்களுக்கு ஒரு சீட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர்கள் 2+2, இவங்க 1+1, மொத்தம் 6 சீட்டில் சொல்லிய முடிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு பெரிய கவலைக்கிடம் அப்படின்னா, சென்ற முறை 3 சீட்டு முஸ்லீம் லீக்குக்கு கொடுத்தாங்க. முஸ்லீம் லீக் கடந்த காலங்களில் எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி சென்னை மாகாணமாக இருந்த போது அந்த கட்சிக்கு இன்னைக்கு சென்ற முறை கொடுத்த 3 சீட்டு கூட கொடுக்காம 2 சீட்டு தான். தலைவர் அன்னைக்கு சொன்னப்போ புரியலை, முஸ்லீம் லீக்குடைய தலைவர் பெரிய தியாக மனப்பான்மையோட நீங்கள் தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு. ஆமாம்மா, நீங்கள் பெரிய தியாகி தான். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் 6 சீட்டுக்கு கொண்டு போய் அத்தனை தலைவர்களும் அடகு வச்சிருக்கீங்களே, உண்மையிலேயே நீங்கள் எல்லாருமே தியாகி தான். காலத்தின் கோலம் எம் சமூகம் உங்களை போன்ற இஸ்லாமிய தலைவர்கள்ட்ட மாட்டி 6 சீட்லையும் 7 சீட்லையும் அடங்கி போகுது அப்படின்னா இதை விட ஒரு அடிமைத்தனம் வேற எதுவுமே கிடையாது. இதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது, இஸ்லாமிய தலைவர்கள்லாம் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனது அவர்களுடைய சுயலாபத்திற்காக கட்சியை ஆரம்பித்து இந்த இஸ்லாமிய சமூக மக்கள் அனைவரையும் இந்த திராவிட கட்சிகள்கிட்ட பல மாறி போர்வைகளை போத்தி கொண்டு போய் அவங்களுடைய சுயலாபத்திற்காக சீட்டு வாங்குவதற்காக அடகு வைப்பதற்காக தான் என்பது இந்த மாதிரி ஒரு சூழல்லேருந்து நீங்கள் எல்லாருமே விளங்கிக்கணும். அதனால எம் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவரும் நமக்கான ஆட்சியாளர்களை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நமக்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு திறவுகோல். கடந்த காலங்களில் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு அந்த இஸ்லாமிய கட்சி இவர்களை திட்டினாங்க, இந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த இஸ்லாமிய கட்சி இவங்களை திட்டினாங்க. இப்படி போயிட்டு இருந்த இந்த ஒரு நிலையில இன்னைக்கு எல்லாருமே ஒரு அணியில கேட்ட பாசிசத்துக்கு எதிராக ஒன்றா சேர்ந்துட்டவங்க ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி அவங்க அதிகாரத்தை பெறுவதற்காக, பதவி சுகத்தை அனுபவிப்பதற்காக அவர்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 1த்துக்கும் 2த்துக்கும் அங்கே போய் மண்டிட்டு கிடக்கிறாங்க. அதனால எம் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவரும் இவர்களை போன்ற நம்மளை அடகு வைக்கக்கூடிய இந்த வியாபாரிகளை நம்ம அனைவரும் என்ன செய்யணும், புறக்கணித்து விட்டு நமக்கான ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இடத்துல இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது. அதனால வரக்கூடிய தேர்தலில் புதிய கட்சிக்கு ஒரு மாற்றத்தை விரும்பி அனைவரும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.